ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா, உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. நன்றி ராஜா, நன்றி ஐயா. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாக இந்த மாலை நேரத்திலே 2026 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் நாள் இந்த புதன்கிழமை மாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் வரும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இந்த மாலை வேளையிலே மீண்டுமாய் ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கர்த்தர் நம்மை மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தினருக்காக நன்றி சொல்லி நாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி, நீ பாராட்டின தயவுக்காய் நன்றி. எங்கள் மத்தியிலே நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறக்காய் நன்றி சொல். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறது. மகிமை மகத்துவம் உடையவருமாக இருக்கிற உமக்கு நன்றி சொல். இந்த நல்ல நாளில் உம்முடைய கரம் எங்களோடு கூட மட்டும் இருந்தது போல இந்த விசேஷித்த மாலை வேளையிலே உம்முடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க தேவன் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி சொல்லுவோம். வானம் உமது சிங்காசன, பூமி உமது பாதப்படி தான். இந்த பூமியிலே ஆண்டவரே நீர் எங்களை ஒரு நோக்கத்திற்காய் தெரிந்தெடுத்திருக்கிறோம். அந்த நோக்கத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் புரிந்து கொண்டவர்களாய் எப்படிப்பட்ட அந்த பரிசுத்தமான அந்த அழைப்பை, உன்னதமான அழைப்பை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்விதமாய் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும், எவ்விதமாக உம்மை கனப்படுத்த வேண்டும், எவ்விதமாக உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று தேவன் எங்களுக்கு வழிவாசல்களை காட்டுகிறவராய் இருக்குது. எங்களை நீர் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஆண்டவரே நீர் வழி நடத்துகிறவராக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த, உம்முடைய அன்பிற்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி நீர் எங்களை இம்மட்டுமாய் ஜீவனோடு வைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் ஒரு விஷயம் கூட எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பரிசுத்த நாளை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க நீர் கொடுத்த அந்த வேலைக்காய் நன்றி சொல்லி தொடர்ந்து உம்முடைய இரக்கம் நீர் தாமே வாசித்து தியானிக்க போகிற வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேச வேண்டுமா. எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆம். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி தேவ நாம மகிமைக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனை மகத்துவங்களை, அவர் செய்த நன்மைகளை, அவரை பாட தேவன் நமக்கு கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். புதிய கிருபையா என்னை தாங்குறீ, புதிய கிருபையாள் என்னை தாங்குறீ, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம் தான், இது ஆச்சரியம் தான். அன்பின் தெய்வமே,
என்னை நடத்தும் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனே தூக்கி எடுத்தீரே, சிறுமையானவனே தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம் தானே, இது அதிசயம், அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பரம குயவனே, உமது கரத்திலே என்னையும் கொடுத்து விட்டேனே. பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல் என்னை நடத்துமே, உம் சித்தம் போல் என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். ஆமென். நம்மை ஒவ்வொரு நாளும் புது கிருபையினாலே தேவன் நம்மை புதிய வழியிலே ஒவ்வொரு நாளும் அவர் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். அவர் நம்முடைய பரம குயவனாக இருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியைகளாகி நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தம் போல் நடக்க நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். நம்மை இம்மட்டும் ஆசீர்வதித்த தேவன், எத்தனையோ நன்மைகளை செய்த தேவன் அவர். அவரை பாட தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்காக தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். நாம் இந்த நேரத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இங்கே நாம் தேவனுடைய வார்த்தை அது எவ்விதமாக தேவ பிள்ளைகளுக்கு அவர் என்னென்ன காரியங்களை செய்ய விரும்புகிறார், அவர் எப்படியாக தேவன் நம்மை இந்த பூமியின் காரியங்களிலே நாம் எப்படி உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும், நாம் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஜீவிக்க வேண்டும் என்று இந்த அருமையான நேரத்திலே தேவனுடைய சத்திய வார்த்தையின் மூலமாக நாம் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசித்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். ஆமென். வாசித்த வார்த்தைகளுக்காக மகன் ஜான் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் செல்லலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. நன்றி ஐயா. ஆமெனப்பா. நன்றி ஐயா. ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா.
நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கனப்படுத்துகிறோம். நிறைய மகிமைப்படும். ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். நாம் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்திக்குள்ளாக நாம் தியானிக்க போகிறோம். அந்த செய்தியின் தலைப்பானது நார்சிஸ்ட் என்றால் ஒரு தேவ ஜனமோ அல்லது இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்க வேண்டிய நல் நடத்தை, குணாதிசயங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்று நாம் அதை சொல்லுகிறோம். அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது எவ்விதமாக அது காணப்படுகிறது. குறிப்பாக தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஜீவியத்திலே இருக்க வேண்டும், அதற்கு அடிப்படை என்ன, அது நம்மிடத்திலே அந்த குணநலங்கள், அந்த நடக்கைகள், அந்த நடத்தைகள் நம்மிடத்திலே காணப்படுகிறதா, அல்லது நம்முடைய ஜீவியமானது ஒரு சுயநலவாதியாக, ஏனென்றால் நார்சிஸ்ட் என்பது ஒரு சுயநலவாதியை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்ப நம்முடைய ஜீவியம் அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியமாக இருக்கிறதா என்று நாம் மிக அவசியமாக வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து, வேதம் சொல்லுகிறது என்னுடைய ஜீவியத்திலே காணப்படுகிறதா, என்னுடைய ஜீவியம் அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியமாக, அது பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியமாக இருக்கிறதா, தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காக முன்குறித்திருக்கிறார், அந்த முன்குறிக்கப்பட்ட அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை, அந்த தீர்மானத்தை தேவன் விரும்புகிறபடி அந்த தீர்மானம் நான் நிறைவேற்றுகிறேனா, அந்த திட்டத்தை நான் செய்து முடிக்கிறேனா என்று நாம் வேதத்தோடு மிக அவசியமாக நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு தேவனை குறித்து எல்லா ஜனங்களும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையான ஒரு உண்மை கிறிஸ்தவன், அவனுடைய நடைகள், அவனுடைய நடத்தைகள், கேரக்டர்ஸ் என்று சொல்லுகிற குணாதிசயங்கள், அது வேதத்தோடு ஒத்திருக்கிறதா என்று நம்ம மிக அவசியமாக ஒவ்வொருவரும் முதலாவது நம்மை பார்க்க வேண்டும். அடுத்தது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மோடு கூட ஐக்கியம் கொள்கிறவர்களுக்குள்ளே அந்த காரியம் இருக்கிறதா என்று நம்ம கவனிக்க வேண்டும். ஆகவேதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க, 3ஆம் வசனத்துல, எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும், என்னுடைய சரீரத்தையே சுட்டெரிக்க கொடுத்தாலும், எனக்கு அன்பிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இல்ல, நான் சரியா ஆராதனைக்கு போகிறேன், பைபிள் ஸ்டடியில நான் சரியா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நான் பைபிளை தினசரி வாசிக்கிறேன், நான் ஆண்டவருக்காக நான் காணிக்க கொடுக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இப்படி என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். அல்லது உங்களுடைய சரீரத்தையே கூட ஆண்டவருக்காக நீங்க ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் தேவன் அதை உங்களிடத்திலே கேட்கவே இல்லை. அதைத்தான் பவுலும் சொல்றாரு, எனக்கு நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட காரியம் நம்மிடத்திலே கேட்கவில்லை. அப்ப
இப்ப என்ன அவர் நம்ம இடத்துல கேட்கிறாருன்னா, அன்பு உங்களிடத்திலே இருக்கிறதா? தேவ அன்பு உங்களிடத்திலே இருக்கிறதா? ஏனென்றால் அந்த உண்மையான தேவ அன்பு உங்களிடத்திலே இருக்குமானால் அது என்ன செய்கிறதாமா? முதலாவது அது நீடிய சாந்தத்தையும் தயவு செய்கிறதையும் அது காணப்படும். அடுத்தது அது என்ன இருக்குது அம்மா? பொறாமை இல்லை. மற்றவர்களை பார்த்து அது பொறாமைப்படாது. மற்றவர்களை பார்த்தது பொறாமைப்படாது. அது இன்னொன்று என்ன செய்யாது? தற்பொழிவை, தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொள்வது. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் இதை செய்தேன், நான் இல்லைன்னா இந்த காரியமே நடந்திருக்காது, நான் தான் கூட இருந்து அதை செய்தேன், நான் தான் உதவி செய்தேன் என்று நான் என்று சொல்லி தன்னை பெருமையாக பேசிக்கொள்கிற அந்த ஆவியது. இது இந்த 4 காரியங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எது காணப்படக்கூடாதோ, எது காண வேண்டுமோ அது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அவசியம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கால் தற்பெருமை பேசுகிற அந்த பழக்க வழக்கம் நம்மிடத்தில் இருக்குமானால் அது என்ன செய்து விடுமாமாம்? நம்மை ஒரு இடத்திலே அவமானப்படுத்தி விடுகிறதாக ஆகிவிடும். மேனிப்புலேட் செய்கிறதாக ஆகிவிடும். அல்லது ஒரு பொய்யான காரியத்தை சொல்லி மற்றவர்களை ஏமாற்றுகிறதற்கு, மற்றவர்களை தன்னுடைய குறைகளை கண்டுபிடிக்காதபடி குற்றம் சாட்டுவதற்கு, அது அப்படியாக ஒரு மனிதனை தவறான வழியிலே கொண்டு சென்றுவிடும். பிறகு அவனாலே அதை கட்டுப்படுத்தவே முடியாதபடி அவனை என்ன செய்துவிடும்? அது அவனை அழித்து போடுகிறதாக அது மாறிவிடும். ஆகவே பாருங்க, நம்ம மிக அவசியமாக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் ஒரு கால் மற்றவர்கள் இப்படி செய்கிற பொழுது அவர்கள் தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள், அல்லது தனக்கு எல்லாம் தெரியும், அல்லது தான் இப்படி அப்படி என்று சொல்லி அங்கே ஒரு நடிக்கிற பொழுது, அங்கே அவர்கள் வேஷமாக திரிகிற பொழுது நாம் அதை மிக கவனமாக நாம் அப்படிப்பட்ட ஆவிகளை நாம் அடையாளம் காண வேண்டும். அப்படிப்பட்ட ஆவிகளோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களோடு உங்களுடைய ஐக்கியம் காணப்படுமானால் அது உங்களை அவமானப்படுத்தும், அல்லது நீங்களும் ஒரு பொய்யனாக, அல்லது உங்களை அது ஒரு மாய்மாலமான அன்பிற்குள்ளாக, நீங்கள் அவரை நேசிக்கிறேன், அவர் என்ன செய்தாலும் அவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது நீங்களும் அந்த பொய்யான அந்த மாய்மாலமான அன்பிலே நீங்கள் விழுந்து அது உங்களை ஒரு பொய்யான மனிதனாக உங்களை அது மாற்றி விடுகிறதற்கு அது ஒரு முத்திரையாக மாறிவிடும். ஆகவேதான் பாருங்க, தேவ பிள்ளைகள் மிக ஞானத்தோடு கவனமாக இருக்க வேண்டும். நீங்க யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஒரு காரியம் இருக்கிறது. அங்க நீங்க வாசித்தீங்கன்னா அங்க இயேசு எல்லோரையும் அறிந்திருக்கிறபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இயேசு எல்லோரையும் அறிந்திருக்கிறபடியால் அவர்களை நம்பி அவர்களோடு ஒத்துப்போகலின்னு அர்த்தம் ஆண்டவர். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால்
மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. அப்ப தேவனுக்கு எல்லாமே தெரியும். நீங்க யாரு, நான் யாரு, இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் யாரு, இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய சிந்தனைகள் என்ன, அவன் வழிகள் என்ன, அவன் என்ன பேசுகிறான், என்ன பேச போகிறான், என்ன பேசினான் என்று எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே பாருங்க, நாம் மிக கவனத்தோடு மற்றவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் நாம் இணங்கி செல்லக்கூடாது. அதைத்தான் அங்கே ஆண்டவர் நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது சரியான காரியமா, அது வேதத்தின்படி அது சரியாக இருக்கிறதா? ஏனென்றால் இந்த நேரிஸ்ட் பேட்டர்ன் என்பது அப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி, அப்படிப்பட்ட தற்பெருமைக்காரரிடத்துல நீங்க அன்பு கூறுகிற பொழுது அவரோடு கூட உங்களுக்கு ஒரு கால் பழகுறதற்கோ அல்லது உங்களோடு கூடையோ அல்லது உங்கள் சபையிலோ உங்கள் குடும்பத்திலோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்கள் கூடையே இருப்பாங்க. நமக்கு அவர்களை எப்படி அடையாளம் கொள்ள வேண்டும் என்றால், தேவ ஞானத்துடனே, தேவ கிருபையுடனே. அது மட்டுமல்ல, அவர்களோடு ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை, பவுண்டரிஸ் என்று சொல்லுவார்கள், அதோட நம்ம அவங்களோட இருக்கிற அந்த உறவை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். நம்ம அவர்களை அடையாளம் காணாதபடி, அவர்களை நாம் எல்லா காரியத்திலும் நம்புகிற பொழுது அது நம்மை ஒரு ஏமாளியாக அல்லது அவன் உங்களை ஏமாற்றி விட்டான் என்று சொல்லுகிற அளவுக்கு அது உங்களை கொண்டு போய்விடும். அதனாலதான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காற்றுக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப நம்முடைய இருதயத்துல அதை மிக கவனமாக, யார் என்ன பேசுறாங்க, எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்கள் எதற்காக உங்களோடு கூட பழகுகிறாங்க, பேசுறாங்க, அவர்களுடைய மனம் எப்படிப்பட்டதான ஒரு மனமாக இருக்கிறது, அவர்கள் எப்படிப்பட்ட நேரத்திலே அவர்கள் தேவைக்காக மட்டும் உங்களிடத்திலே அந்த நேரத்தை பயன்படுத்துகிறார்களா, அல்லது பணத்திற்காகவா, அல்லது உங்களுடைய அந்த கவர்ச்சியான பேச்சு அல்லது கவர்ச்சியான காரியங்கள், அல்லது அவர்களுக்கு பிடித்த காரியத்தை நீங்க பேசுறப்ப அதன் மூலமாக ஏற்படுகிறதா, இப்படி எல்லாவற்றையும் நம்ம அவசியம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டியது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நீங்க என்னை அவமதிச்சிட்டீங்க அல்லது நீங்க என்னுடைய தனிப்பட்ட காரியத்துல நீங்க எனக்கு எல்லை மீறி வர்றீங்க, அதனால நம்ம இனிமேல் இப்படிப்பட்ட காரியத்தை பேச வேண்டாம், இப்படிப்பட்டதாக இருக்கிற நம்ம விட்டு விடலாம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய சுயரூபத்தை காட்டுகிறதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதனாலே பாருங்க, நம்ம அவர்களோடு கூட வீண் வாதத்திலோ வீணான காரியத்திலோ நம்ம சிக்கிக் கொள்ளாதபடி, அவர் சொல்லுவது சரியா தவறா அல்லது அவர் நடவடிக்கை சரியா தவறா என்று நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனாலதான் பாருங்க, நீதிமொழிகள் 15:1 சொல்லுது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை மாற்றி போடும். ஒருவன் மற்றொரு மேல் சொல்லுகிற குற்றச்சாட்டா இருக்கட்டும், அல்லது மற்றவர்களை குறித்து பொய்யான காரியம் பேசுவது, அல்லது மற்றவர்களை குறித்து அங்கே தவறாக சொல்லுகிறது, பொய்யான செய்திகளை பரப்புவது, இப்படிப்பட்ட காரியங்கள், குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதற்கு பொய் பேசுறவர்கள் அது 1000 விளக்கம் கொடுப்பாங்க. அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அது அப்படித்தான் இல்லையா என்று நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கால் அவர் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அவர் அப்படி தவறு செய்து விட்டால்
கொலோசியர் 3:13 சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். தவறாக அது அவர் தவறு என்று உணர்ந்த பிறகு அவர் உங்களிடத்திலே சொல்லுகிற பொழுது அதற்கு நம்மளும் மன்னிக்க வேண்டும். ஆனால் அவர் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அவர் உங்களை ஏமாற்றுகிறார். அவர் தேவனை ஏமாற்றுகிறார். அவரும் அங்கே அந்த இச்சையிலே விழுந்து விட்டார் என்று நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே அவர் அதற்காக வருத்தப்பட்டு, உண்மையாகவே அவர் அந்த காரியத்திற்காக அங்கே இனி அப்படிப்பட்டதை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது அவரை நாம் மன்னிக்க வேண்டியது நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான காரியமாக, கர்த்தர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், மீண்டும் மீண்டும் அதே காரியத்தை அவர் செய்தாலும் நான் அவரை மன்னிப்பேன் என்பது அது சரியல்ல. Forgiveness remove revenge, boundaries prevent repeated harm என்று சொல்லப்பட்டிருக்க. பாருங்க, ஒருவரை மன்னித்த பிறகும் அவரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் தொடர்ந்து நடக்கிறது என்றால் நாம் அவரிடத்திலே மிக கவனமாக, மிக எச்சரிக்கையாக நம்ம அவரிடத்திலே பழக வேண்டியது. என்றால் இன்றைக்கு ஒவ்வொரு இடங்களிலேயும் இது போன்ற மனிதர்களை நம்ம கவனிக்கிறோம். சுயநலவாதிகளை, பெருமைக்காரர்களை, அது மட்டும் இல்லாம தங்களுடைய காரியங்களுக்காக பழகுகிறவர்களை, இப்படிப்பட்ட ஜனங்களோடு தான் இந்த பூமியில் இருந்து கொண்டு இருக்கிறோம் நாம். ஆகவே அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் அடையாளம் கண்டு கொண்டு நாம் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டியதாக. அதனாலதான் பாருங்க, தேவன் நம்மை இந்த பூமியில ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் நம்மை இந்த பூமியிலே சாட்சியாக வைத்திருக்கிறார். அதைத்தான் யோவான் 8:32 ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லு. அப்ப தேவன் சத்தியம் உள்ளவர், உண்மை உள்ளவர். அவர் ஒரு மாய்மாலக்காரரோ அல்லது ஏமாற்றுகிறவரோ அல்லது உங்களை விட்டுவிடுகிறவரோ அல்லது உங்களை எதிர்த்து நிற்கிறவரோ அல்ல. அவர் நமக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம சத்தியத்தின்படி ஜீவிக்கிற பொழுது அந்த சத்தியம் நம்ம என்ன செய்யும்? விடுதலையா. அப்ப நம்ம மிக கவனமாக அங்கே நம் மற்றவர்களோடு தொடர்பு கொள்கிறது ஒரு உண்மையான அன்போடா அல்லது நம்முடைய தேவைக்காகவா என்று நம்ம மிக நிதானத்தோடு அதை நம்ம செய்ய வேண்டியதா. அதை இன்னும் கூட இப்படி சொல்லலாம். எபேசியர் 5:25 அங்கே கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தார். கணவன் மனைவி அவர்களுக்குள்ளாக அந்த ஒரு உண்மையான அன்பு இருக்க வேண்டும். அவர்களுக்குள்ளாக ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அவர்களுக்குள்ளாக அங்கே கணவன் மனைவியை அடிமைப்படுத்துவதோ அல்லது மனைவியை அவமானப்படுத்துவதோ அல்லது சுயநலத்திற்காக மனைவியை பயன்படுத்துவதோ இருக்கக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை ஒரு அடிமையாக வைத்துக் கொள்வது அல்லது தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்வது, தான் சொல்றது தான் செய்யணும், அதை மீறி செய்யக்கூடாது, அல்லது மற்றவங்க முன்னாடி அவர்களை அவமானப்படுத்துவது அல்லது தன்னுடைய சுயநலத்திற்காக அவர்களை பயன்படுத்துவது அல்லது அவர் அப்படி இருக்கிறதாக, இது போன்ற காரியங்கள் ஒரு உண்மையான தேவ பிள்ளை, கணவன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளுக்குள்ளாக காணப்படக்கூடாது. தேவன் எப்படி சபையிலே கிறிஸ்து நம்முடைய மணவாளனாய் இருக்கிறார், சபை மணவாட்டியாக இருக்கிறது. ஆமென். அப்ப கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தார். அவர் தன்னை ஒரு பெரிய நம்மை அடிமைப்படுத்தவோ அல்லது நம்மளை கண்ட்ரோல் செய்யவோ நம்மளை அவமானப்படுத்தவோ அல்லது அவர் ஒரு சுயநலவாதியாகவோ அல்ல. அவர் முற்றுமாக அவர் நம்மையிலே அன்பு கூர்ந்தார். அது மாய்மாலம் இல்லாத ஒரு அன்பாக இருக்கு.
அதனாலதான் எபேசியர் 5:21 சொல்லுது, நாம் என்ன செய்ய வேண்டுமாமா? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நம்ம அந்த கிறிஸ்துவின் அன்பை நாம வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறது அது ஒரு பிரின்சிபலாக இருக்க வேண்டும், அது ஒரு முதன்மையானதாக இருக்க வேண்டும். நான் ஒரு பாஸ் மாதிரி, நான் ஒரு முதலாளி மாதிரி நடந்து கொள்வேன். மனைவி ஒரு வேலைக்காரி போல, ஒரு சர்வெண்ட் மாதிரி அல்லது ஒரு ஒர்க்கர்ஸ் மாதிரி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு போட்டி மனப்பான்மை அல்லது அப்படிப்பட்டதான ஒரு பெருமையின் ஆவி, கர்வத்தின் ஆவி குடும்பத்திலே காணப்படக்கூடாது. அதுதான் என்னது? நார்சிஸ்ட் என்று சொல்வார். அப்படின்னா என்னது? சுயநலவாதி, தன்னை மற்றவர்களுக்கு முன்பாக பெருமையாக பேசிக் கொள்கிறவன். அப்படிப்பட்டதான ஒரு பொல்லாத ஆவி முதலாவது குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளாகவும் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளாக அப்படி இருக்கக்கூடாது. அது நம்மை தவறான வழியிலே வழிநடத்திவிடும். அது நம்முடைய குடும்பத்திலே எந்த நேரமும் என்ன வரும்? பிரச்சனைகள், போராட்டங்கள் தான். அதனாலதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ஏனென்றால் இன்றைக்கு அநேக இடங்களிலே வேலை செய்கிற இடமோ, படிக்கிற இடமோ, அல்லது நண்பர்கள் மத்தியிலோ, உறவினர்கள் மத்தியிலோ, அல்லது சபையிலே கூட பார்த்தீங்கன்னா, உங்களை பிடிக்காதவர்கள் அல்லது உங்களுடைய கூட நடக்க விரும்பாதவர்கள், பேச விரும்பாதவர்கள் வேண்டுமென்றே உங்களை குற்றம் சாட்டலாம், அல்லது உங்களை குறித்து குறை சொல்லலாம், அல்லது உங்களை குறித்து இழிவாக பேசலாம். ஆகவேதான் வேதம் சொல்லுது, கூடுமானால் கூடுமானால் என்ன செய்யுங்க? எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிரு. அப்ப எல்லோரோடும் சமாதானமா இருக்க முடியுமா நம்மளால? அப்படின்னு என்னது? எல்லோரோடும் நம்ம ஒத்து போக முடியுமா? எல்லோரோடும் ஒத்து போக முடியாது. திருடனோடு நம்ம என்ன செய்ய முடியாது? ஒத்து போய் அவனோடு கூட நம்மளும் ஒரு திருடனா மாறிட முடியாது. வேசிக் பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், அநியாயம் செய்கிறவன், அக்கிரமக்காரனோடு கூட நம்ம என்ன செய்ய முடியாது? ஒத்து போக முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களால் இயன்ற மட்டும். அப்ப நம்ம அந்த காரியங்கள்ல மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்க குடும்பத்திலே கூட பாருங்க, பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லுது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை எரிச்சல் அடைய பண்ணாமல். இன்னைக்கு ஒரு சில குழந்தைகள் ஒரு பயந்த சுபாவத்தோடு இருக்கும், அல்லது ஒரு சில குழந்தைக்கு நீங்க என்னதான் சொன்னாலும் அந்த குழந்தை உங்க கண்ட்ரோல்லயே இருக்கா, அல்லது ஒரு சில குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிற நல்ல பெயரை அவமானப்படுத்துகிற காரியங்களை செய்யும். மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை தூசிக்கிற அளவுக்கு அவங்க நடந்து கொள்வாங்க. மற்றவர்கள் உங்களை குறித்து வெட்கப்படுற அளவுக்கு அந்த பிள்ளைகள் நடந்துக்குவாங்க. அந்த குழந்தைகளை என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்கள் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்காக நீங்க பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் ஐயோ இப்படி அழிந்து கொண்டிருக்கிறதே, ஐயோ அந்த பிள்ளைகள்ல முதலாவது நான் அந்த பிள்ளைகள் மேல் எரிச்சல் அடைகிறேனா? அதைத்தான் சொல்லுது, உங்கள் பிள்ளைகளை எரிச்சல் அடைய பண்ணாமல் இருங்கள். அப்ப அதுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு? ஞானத்தோடு. அந்த பிள்ளை உங்களுடைய பிள்ளை, அது உங்களுடைய கண்ட்ரோலா விட்டு அதை போகக்கூடாது. அது உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது எந்த இடத்திலோ அது உங்களை அவமானப்படுத்துகிறபடி நடந்து கொள்ளக்கூடாது. எந்த இடத்திலோ அது உங்களுக்கு ஒரு தவறான காரியத்திலே ஒரு முன்னுதாரணம் ஆகிவிடக்கூடாது என்று நீங்க அதுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை குறித்து அவர்கள் அப்படித்தான், சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான், அது சரியாயிரும் வயசானா
அல்லது அவங்க அப்படித்தான் விட்டுருங்க, கொஞ்ச நாள்ல சரி பண்ணிக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அங்கே கண்ட்ரோல் இல்லாமல் போய் விடுகிறது. சபைகளிலும் அந்த பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, அவர்கள் உட்கார மாட்டாங்க, அவங்க கண்ட்ரோலா இருக்க மாட்டாங்க சபைகள்ல. ஏன்னா அவங்க குடும்பத்துல கண்ட்ரோலா இல்லைங்கிறப்ப சபைகளிலும் அந்த காரியங்கள் நடைபெறும். குடும்பத்திலேயே இந்த பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டியிருக்கு, பெற்றோர்கள் மிக கவனத்தோடு. இல்லைன்னா நாளாக நாளாக அந்த குழந்தைகள் என்ன ஆகிவிடும், அவன் ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாமல், சுயமரியாதை இல்லாமல், சுயநலவாதியாக மாறிவிடுவான். அதான் ஆரிஸ்ட். சுயநலவாதின்னு என்னது, அவன் தனக்கு விரும்புறது, தனக்கு பிடிச்சது, தான் செய்ய வேண்டும், தான் நினைக்கிறது, தான் பேசுவதுதான் சரி என்கிற ஒரு சுயநலவாதியாக மாறிவிடுவான். அப்போ நம்ம மிக கவனமாக பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், சரியானபடி தேவ சமூகத்திலே கொண்டு வர வேண்டியது பெற்றோர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பொறுப்பு. அதனாலதான் வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது, எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படும். பாருங்க, ஒரு குடும்பத்துல கணவனோ மனைவியோ நீங்க கெட்ட வார்த்தை பிள்ளைகள் முன்னால பேசுறப்போ அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அது கெட்ட வார்த்தை என்று. ஓ, எங்க அப்பா இப்படித்தான் பேசுவாரு, எங்க அம்மா இப்படித்தான் பேசுவாங்க, எங்க குடும்பத்துல இவர் இப்படித்தான் பேசுவாரு, அவர் அப்படித்தான் பேசுவார் என்று சொல்லி அதை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அதன் மூலமாக என்ன நடக்கும், உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படும். அதே மாதிரி காசிப்பும்பாங்க. காசிப்புன்னா என்னது, சும்மா மற்றவர்களை குறித்து தேவையில்லாமல் புறம் பேசுவது, அல்லது ஒரு பொய்யானதை சொல்லுவது, வீண் வதந்தியை செய்வது. அது உண்மையாகவே நடந்ததா இல்லையா என்று தெரியாதல், யாரோ 2 பேர் சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி இவங்களும் அதே மாதிரி அந்த காரியத்தை பேசுகிற பொழுது அந்த பிள்ளைகள் நீங்க பேசுற மாதிரியே அவர்களும் அந்த காசிப், அந்த வீணான காரியத்தை பேசுவாங்க, அல்லது பொய்யான காரியத்தை பேசுவாங்க. அப்படியே சொல்லுவாங்க, பொதுவா சொல்லுவாங்க, அப்படியே சும்மா அடிச்சுட்டு போறது, அப்படியே வாய்க்கு வந்தது பேசுறதும்பாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் நீங்க செய்யற காரியத்தை கவனிக்கிற பொழுது அது உங்களைப் போலவே தவறான ஒரு பிள்ளையாக வளர்க்கப்படுகிறது. பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் நாளைக்கு ஒரு சுயநலவாதியாக, அல்லது தற்பெருமைக்காரனாக, அல்லது ஒரு பொய்யனாக மாறி அது உங்களுக்கு ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வரும். ஆக பிள்ளைகளை நம்ம கவனமாக வளர்த்த வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்க நீங்க வாசிக்கிற பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு சொல்லுகிறார் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல 22ல நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் பாவம் செய்யவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புக் கொடுத்தார். இது ஏன் நமக்கு சொல்லப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே என்ன இல்லை, பாவம் செய்யவில்லை. அவர் ஒரு பாவியான மனிதனாக இந்த பூமியில இல்லை. அப்ப அது நமக்கு ஒரு ரோல் மாடலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் என்ன காணப்படக்கூடாது, பாவமான வழிகள், பாவமான சிந்தனைகள், பாவமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. 2வது, அவருடைய வாயிலே என்ன காணப்படவில்லை, வஞ்சனை, துரோகமான பேச்சு, அல்லது ஏமாற்றுகிற செயல்கள், ஏமாற்றி பிழைக்கிறது, அல்லது ஏமாற்றி மற்றவர்களை ஏமாற்றி ஏதாவது ஒன்றை அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யல, இயேசு கிறிஸ்துவிடத்துல காணப்படவே இல்லையாம்.
அப்ப தேவ பிள்ளைகள் இடத்திலே அது காணப்படக்கூடாது. அதுதான் தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறது. அது நம்ம இடத்துல மிக அவசியமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் அப்படின்னு மற்றவர்கள் அவரை எரிச்சல் ஊட்டுறப்போ, கோபப்படுத்துகிறப்போ, அவரை குறித்து தூசிக்கிறப்போ, அவரை குறித்து பொய் பேசுகிறப்போ, ஏன்னா அவரை குறித்து பொய் பேச 2 பொய் சாட்சிகள் வருது. அவரை தூசிக்கிறாங்க, அவரை பிசாசு பிடிச்சவன் என்று பசைபாட்டு பாடுறாங்க. ஆனா அவர் என்ன செய்தாரு? பொறுமையாக இருந்தார். ஆமென். இன்னைக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, யாராவது ஒண்ணு சொன்னா அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 100 கெட்ட வார்த்தை பேசிடுவாங்க, அல்லது 100 அவங்க திரும்ப பேசி அவர்களை என்ன செய்கிறது? இவங்களோட அவங்க வசப்பாடுறது அதிகமா இருக்கு. இப்ப தேவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு அவர் எப்படி நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தாரோ, அதை போல நம்முடைய ஜீவியமும் அதை போல ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாக காணப்பட வேண்டும். அவர் பாருங்க, தேவனுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறார். தேவனுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறார். அவர் தன்னை ஒரு முழுசுமாக அங்கே தேவ சமூகத்திலே அவருக்குள்ளாக ரிவெஞ்ச் காணப்படவில்லை. ரிவெஞ்ச் வஞ்சனை செய்கிற எண்ணம், பழிக்கு பழி வாங்குகிறது. அவர் அப்படி செய்துட்டாரா, அவர் அப்படி பேசிட்டாரா, நான் அவரை விடமாட்டேன், நானும் போய் அதே மாதிரி பேசி அல்லது அவருடைய பெயரை நான் கெடுப்பேன், அவர் என்ன இப்படி பேச வச்சுட்டாங்க, நான் விடமாட்டேன், அதை மனசுலயே வச்சுட்டு அந்த நேரம் காலம் கிடைக்கிறப்ப நான் அதே மாதிரி பேசுவேன். இதான் என்னது? ரிவெஞ்ச், வஞ்சனை. அப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனை, பொல்லாத குணம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே காணப்படவில்லை. தேவ பிள்ளைகளுக்குள்ளும் அப்படிப்பட்டதான பொல்லாத இருதயம் நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. அது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதாக இருக்கு. அப்பதான் தேவ அன்பு நமக்குள்ள என்ன வரும்? பெருகும். தேவ கிருபை நம்மிடத்திலே பெருகும். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவ அன்பு நிறைந்து இருந்தார். தேவ கிருபையிலே அவர் வளர்ந்தார். தேவ தயவிலே அவர் வளர்ந்தார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்குள்ளும் அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட வேண்டும். அது நம்மை தேவனோடு கூட அனுதினமும் என்ன செய்கிறது? அது வழி நடத்துவதற்கு, தேவன் நம்மோடு கூட நடப்பதற்கு அது உதவி செய்யும். தேவன் நம்மோடு கூட நடக்க வேண்டுமானால், நீங்க இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில கவனிச்சீங்கன்னா, அவர் தினசரி ஜெபிக்கிற காரியங்கள், அவர் நடந்து கொள்ளுகிற காரியங்கள், இப்படி அநேகம் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு செய்தியை தயாரித்து வச்சிருக்கிறேன். அதை அவசியம் நீங்க கேளுங்க. அது எப்படிப்பட்டதான காரியமாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே காணப்பட்டது, சீசர்களிடத்திலே காணப்பட்டது, அது நம்மிடத்திலே அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறதா என்று நம்ம தியானிக்கலாம். ஏனென்றால் நம்ம தேவ சமூகத்திலே நம்ம முழுசுமாக ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே என்னிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் அதை என்னிடத்திலிருந்து நீர் எடுத்து போடும். எனக்குள்ளாக கோபமோ அல்லது எனக்குள்ளாக ஒரு தவறான காரியமோ அல்லது நான் ஒரு அமைதி இல்லாதவனாக, தெளிவில்லாதவனாக இருந்தால் எனக்கு ஒரு அமைதியையும் ஒரு தெளிவையும் தாரும். பழிவாங்குற எண்ணத்தை, சிந்தை என்னை விட்டு எடுத்து போடும் என்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே காணப்பட்டது. ஏனென்றால் இந்த நார்சிஸ்ட் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் தன்னை மற்றவர்களுக்கு முன்பாக பெருமைப்படுத்தி சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள் அங்கே இயேசு கிறிஸ்துவை கேட்கிற பொழுது வந்து பாருங்கள் என்று சொல்றாங்க. சீசர்களிடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் யாரு, அவர் என்ன செய்கிறார் என்று சொல்றப்ப நீங்க முதல்ல வந்து பாருங்க,
அவர் யாரு என்ன, அவர் எப்படி நடந்து கொள்கிறார், அவர் எப்படி பேசுறார் என்று நீங்க என்ன செய்யுங்க, வந்து பாருங்க. பெருமையா நம்மளை பத்தி நம்ம பேசக்கூடாது. நீங்க பெருமை பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். முதலாவது அவர்கள் வந்து உங்களை பார்க்கிறப்ப உங்களுக்குள்ள பெருமையின் ஆவி இருக்கக்கூடாது. ஆமே, உங்களுக்குள்ள மேட்டிமையின் ஆவி இருக்கக்கூடாது, எரிச்சலின் ஆவி இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ள கர்வம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய போல தேவ சந்ததியாக நம்ம இருக்க வேண்டும். அதே மாதிரி எனக்கு என்ன, அவருக்கு என்னமோ ஆயிட்டு போகுது, எனக்கு என்ன, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்டதான இருக்கக்கூடாது. பிறருக்கு என்ன வேண்டும், பிறருக்கு எப்படி நான் உதவுவது, பிறருக்கு நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த சர்வீஸ் மைண்ட் நமக்குள்ள இருக்கணும். இயேசு அதைத்தான் செய்தார், அவர் சேவை செய்தார். அது மட்டுமல்ல, அந்த கண்ட்ரோல், மற்றவர்களை கண்ட்ரோல் செய்கிற குணம் அல்ல அவரிடத்துல. தேவ பிள்ளைகளுக்காக அவர் உதவி செய்கிறவராக இருந்தார். அவர் ஒரு சேவை மனப்பாடையோடு காணப்பட்டார். அவரிடத்துல பிரைடு காணப்படவில்லை, அவரிடத்துல ஹியூமனிட்டி காணப்பட்டது. அவரிடத்துல மேனிப்புலேஷன் இல்லை, பொய்யான பித்தலாட்டமான காரியங்கள் இல்லை. அவர் சத்தியத்தை பேசினார். என்னிடத்தில் இருக்கிறதை நான் எடுத்துக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவர் சத்தியத்தை பேசினார். அவருக்குள்ளாக ரிவெஞ்ச் இல்லை, அவருக்குள்ளாக வஞ்சனையோ மோசம் போக்குற காரியமோ. அவரிடத்திலே ஃபர்கிவ்னஸ் இருந்தது, மன்னிக்கிற குணம் இருந்தது. பிளேம், மற்றவர்களை அங்கே சாக்கு போக்கு சொல்லுகிறது அவரிடத்தில் இல்லை, அவரிடத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. ஆமென். அப்ப இதெல்லாம் தேவ பிள்ளைகளிடத்திலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான காரியம். அதே மாதிரி நான் தப்பே செய்ய மாட்டேன், நான் இதுவரைக்கும் அப்படி பண்ணதில்லை, இப்படி பண்ணதில்லை, எல்லாம் தப்பா பேசுறாங்க என்று சொல்லி தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிற அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறது தான் நேரிஸ்ட். ஆனால் ஒரு உண்மையான தேவ பிள்ளைகள் தன்னுடைய தவறுகளை, தன்னுடைய குற்றங்களை அறிக்கை செய்கிறவன், அதை ஒப்புக்கொள்கிறவனாக இருக்கு. ஆமென். அதே மாதிரி எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை, எனக்கு யாரும் அனுமதி கொடுக்க வேண்டியதில்லை, எனக்கு என்ன செய்ய வேண்டும், எனக்கு என்ன பேச வேண்டும் தெரியும்னு சொல்லுகிறவன் அவன் ஒரு நார்சிஸ்ட். ஆனால் தேவனிடத்திலே தேவ சித்தம் என்ன, தேவன் எதற்கு என்னை அழைத்தார் என்று சொல்லி தேவ கிருபையிலே வளர்கிறவர்கள் தான் தேவனாலே அது அக்ரி செய்யப்பட வேண்டும், அது ஒத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவர் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிற சிந்தை அவருக்குள்ளாக இருக்கு. அது மட்டுமல்ல, மற்றவர்களை பயன்படுத்துவதல்ல, அல்லது மற்றவர்களுக்காக அங்கே விட்டு கொடுக்காத அந்த பிடிவாத குணம் இருப்பதல்ல. மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதை செய்து அன்பு கூர்ந்து மற்றவர்கள் விரும்புகிறத காரியத்தை நம்ம கூட இருந்து உதவி செய்கிறது தான் தேவ பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற மிக முக்கியமானது. ஆகவே பாருங்க, கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு இன்னுமாக சொல்லுகிறேன். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். இந்த நேரிஸ்ட் என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து அந்த மனிதனை எவ்விதமாக நடத்தி கொண்டு வருகிறது, தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நீங்க வாசித்தீங்கன்னா கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் சொல்லுது, புறஜாதிகள் உங்கள் அக்கிரமங்களை, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில். புறஜாதிகள் எப்படியாமா உங்களை அக்கிரமக்காரன்னு என்னென்ன விஷயத்துல எல்லாம் மற்றவர்களை குறித்து அக்கிரமக்காரன் சொல்லி சொல்றாங்களோ அந்த விஷயம் உங்களுக்குள்ளே காணப்படாதபடி உங்கள் நற்கிரிகளை அவர்கள் காண வேண்டுமாம். உங்களுக்குள்ள என்ன காணப்படக்கூடாது? அக்கிரமமான விஷயம் காணப்பட, பெருமையின் ஆவி. ஏன்னா கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே, அப்படின்னு என்னது சந்திப்பின் நாள்னா என்னது? நம்ம தேவனை
சந்திக்க போகிற நாள். அப்ப தேவனை சந்திக்க போகிற நாள்ல அங்கே தேவன் மகிமைப்படும்படியாக நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாக, உங்களுடைய நடக்கை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நல்ல நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று பேதுரு சொல்றார். அதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. அப்போ இந்த பூமியானது இன்றைக்கு எப்படி இருக்கிறதாமா? அக்கிரமமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்டதான அக்கிரமமான விஷயங்கள், அது பேச்சானாலும் நடக்கையானாலும் செய்கையானாலும் அது ஒரு நற்கிரியைகள் அல்ல. ஏனென்றால் தேவனை சந்திக்கிற நாளிலே அது என்னவாகி விடுமாம் அவங்களால்? அது நல் நடக்கை அல்ல, அது தேவனுக்கு விரோதம் என்று தேவ சமூகத்தில் நீங்கள் வர முடியாதபடி அது உங்களை தடை செய்துவிடும். அப்ப பாருங்க, தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த அழைப்பை நீங்க சரியானபடி நிறைவேற்றவர்களாக இருக்க வேண்டும். சரியானபடி ஒரு ஜீவியம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் என்று சொல்லி அது பெயரளவுக்கு இருக்கக்கூடாது. அல்லது மாம்ச பிரகாரமான ஒரு செய்கையாக அது இருக்கக்கூடாது. தேவன் நம்மை எப்படி இருக்க சொல்லுகிறாரோ, வேதத்திலே அநேக வசனங்கள் இருக்கு. நான் இப்ப ஒரு 20 வசனம் சொல்லி இருக்கேன். இப்ப இந்த வசனங்களின்படி நம்ம இருக்கிறோமா பாருங்க. அதைத்தான் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்க எப்படி செய்ய வேண்டுமாமா? நன்மை செய்ய வேண்டும். தேவன் நம்மை அதற்குத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். தீமை செய்யவோ, அக்கிரமம் செய்யவோ, அநியாயம் செய்யவோ, ஒரு மீறுதல் உள்ளவனாக, கீழ்ப்பாடியாமை உள்ளவனாகவோ அல்ல. தேவ அன்பு நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். தேவ கிருபையிலே வளர வேண்டும். தேவ தயவிலே வளர வேண்டும். நம்ம ஒரு சுயநலவாதியாகவோ அல்லது பெருமை உடையவனாகவும் அல்லது மற்றவர்களை கண்டு பொறாமைப்படுகிறவனாகவும் நம்முடைய ஜீவியம் இருக்கக்கூடாது. அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானதாக இருக்கிறது. தேவனுக்கு பிடிக்காத செயலாக இருக்கிறது. தேவன் வெறுக்கிற காரியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் மிக எச்சரிக்கையோடு, அதைத்தான் இங்கே 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் சொல்லுது, சகல துர்க்குணத்தையும், சகல துர்க்குணத்தையும், சகல கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, இதை உங்களுக்குள்ள இருந்து முதலாவது நீங்க ஒழிக்க வேண்டும். இது உங்களுக்குள்ள இருந்து ஒழிக்கப்படவில்லை என்றால் அது உங்களுக்குள்ள இன்னும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு நீங்க தீனி போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை நீங்க காப்பாற்றி அதைய அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது முற்றிலும் உங்களை விட்டு என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செயல்கள் கூட உங்களுக்குள்ள காணப்படக்கூடாது. என்னது? துர்குணம். அடுத்தது என்னது? கபடம். அடுத்தது என்னது? வஞ்சகம். அடுத்தது என்னது? பொறாமை, புறங்கூறுதல், காசிப். இவைகள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாதபடி அது ஒளிந்து போக வேண்டும். ஏனென்றால் அதைத்தான் அடுத்த வசனம் சொல்ல, நீங்கள் வளரும்படி. ஆமென். நீங்க வளர வேண்டும். ஒரு செடி, அங்கே உங்க வீட்டுல நீங்க ஒரு விதை போடுறீங்கன்னா அந்த விதை என்ன செய்ய வேண்டும்? நாளைக்கு அது கொடியாகவோ மரமாகவோ வளர்ந்து அது கனி கொடுக்க வேண்டும். நீங்க போட்ட விதை மண்ணோட அப்படியே அது அழுகி போச்சுன்னா அது என்ன பிரயோஜனமே இல்லை. அல்லது வளர்ந்து வர்ற செடி அது கனி கொடுக்கலினாலும் வீண். அல்லது அது சரியானபடி
அது ஏற்ற நேரத்துல கனி கொடுக்காவிட்டாலும் அது வீண். பாருங்க, அதைத்தான் தேவன் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பழம். அது ஒரு கசகசப்பானதோ குழப்பமானதோ அசுத்தமானதோ அல்ல. அது எப்படிப்பட்டது? களங்கமில்லாத ஞானப்பால். அந்த ஞானப்பாலின் மேலே வாஞ்சை இருக்க வேண்டும். இதுலதான் உங்களுக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். இதுலதான் உங்களுக்கு விருப்பம் இருக்க வேண்டும். இதற்குத்தான் தேவன் நம்மை முன்குறித்திருக்கார். இதற்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதற்குத்தான் தேவன் நம்மை நீங்களே எனக்கு சாட்சி என்று சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எதெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லுதோ அது இருக்கக்கூடாது. எது நமக்கு வேண்டும் என்று சொல்லுகிறதோ பாருங்க, எல்லோரிடத்திலும் எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள். இது தேவ பிள்ளைகளுக்குள்ள காணப்பட வேண்டிய காரியம். கணவன் மனைவிக்குள்ளே கீழ்ப்படிதல், பயபக்தியோடு கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? அது மிக அவசியமாக இருக்கு. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் மிக ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டு வருகிறது. பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு அநேக இடங்களிலே ஆலோசனை சொல்லி இருக்கிறது. இப்படி நடக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக சென்று இருக்கிறார். அதனாலதான் அவர் என்னை பின்பற்றுங்கள்ங்கிறார். என்னை பின்பற்றுங்கள். நான் எப்படி நடந்தேன், எப்படி பேசினேன், எப்படி இருந்தேன், அப்படி நீயும் இரு. அதான் கிறிஸ்தவன் என்று சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளைகள் நாம் அப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த வைராக்கியம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த சிந்தை நமக்குள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபம் நமக்குள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு கொள்கை நமக்குள் இருக்க வேண்டும். ஆமென். அது தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது மட்டுமே தேவன் நமக்கு தருகிறார். நீங்க தேவனிடத்தில் அப்படிப்பட்ட சிந்தையோடு கேட்கிற பொழுது தேவன் அதை தருகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் வாரத்தில் இதனுடைய 2வது பகுதியாக இன்னும் அநேக காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கேட்ட சத்திய வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே எவ்விதமாக ஒரு சுயநலவாதி, ஒரு மேன்மை பிடித்தவன், மேன்மை பாராட்டுகிறவன், எவ்விதமாய் அவன் இந்த பூமியிலே தன்னை கெடுத்துக்கொண்டு அழித்துக்கொண்டு வஞ்சனையோடு அகந்தை உள்ளவனாக, மேட்டிமை உள்ளவனாக, மற்றவர்களை குறித்து புறம் கூறுகிறவனாக, மற்றவர்களை குறித்து அவதூறு பேசுகிறவனாக இருக்கிற அப்படிப்பட்டதான ஒரு பொல்லாத மனுஷனை குறித்து அப்படிப்பட்டதான ஒரு ஆவி தேவ பிள்ளைகளுக்குள்ளாய் காணப்படக்கூடாது என்று, தேவ பிள்ளைகளுக்குள்ளாக எப்படிப்பட்டதான ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தமுள்ள நடக்கைகள் காணப்பட வேண்டும் என்று வேதத்திலே அநேக காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். கர்த்தாவே, இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய ஜீவியத்திலே காணப்பட என்ன காரியங்கள், எப்படி நாங்கள் வளர வேண்டும், எப்படி நாங்கள் பயபக்தியாய் இருக்க வேண்டும், எப்படி பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும், எவைகள் எங்களை விட்டு ஒழித்து போட வேண்டும் என்று சொன்னீர்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களில் ஒழித்து போட சகல துர்குணங்களை, கபடத்தை, வஞ்சகத்தை, பொறாமைகளை, புறங்கூறுதலையும் ஒழித்து விடு என்று சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் முற்றிலுமாய் ஒழித்து போட நீர் தாமே எங்களுக்கு கிருபையை தான். இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி, இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியத்தை அது தீட்டுப்படுத்தாதபடி, எங்கள் வாயின் வார்த்தைகளினாலே நாங்கள் தீட்டுப்பட்டு போகாதபடி தேவன் தாமே எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும். தேவன் விரும்புகிற காரியத்தை, தேவனுடைய வசனம் சொல்லுகிற காரியத்தை, அந்த அன்பை, அந்த ஆண்டவரே சகல விதமான பொறுமையை, இச்சையடக்கத்தை,
செய்யத்தக்கதாக தேவ கிருபையை தர வேண்டும். நம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இதை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அப்படிப்பட்ட சிந்தையோடு நடக்க, அப்படிப்பட்டதான காரியங்கள் எங்களிலேயும் காணப்படும். தேவ இரக்கம் தான் தொடர்ந்து வருகிற நாட்களிலே நம்முடைய கரம் கூர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியர். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you.